tak din tak ke tak din tak ke tak it tak it tu tak it. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாக்ஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கோம்னா பிரம்மயுகம் படத்தோட பார்ட் 5 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். மக்களே, இதுக்கு முன்னுக்கு நம்ம வந்துட்டு பார்ட் 4, பார்ட் 3, பார்ட் 2, பார்ட் 1லாம் பார்த்தாச்சு. அதை கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் மக்களே, இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னே. அதோட லிங்க்கை வந்துட்டு இந்த வீடியோ கீழே கொடுக்குற கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லை மக்களே, கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு. இந்த பார்ட் 4க்கும் பார்ட் 5ம் போகிறதுக்கு வந்து ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிற மக்களே. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் வேலையில் இருக்க மக்களே, அதனால தான் வீடியோ பண்ண முடியல. அங்கிட்டு லீவு கிடைக்கும் போது தான் நானே வந்துட்டு ரியாக்ஷன் பண்ண முடியும். அது இன்றைக்கி லீவு கிடச்சிருக்கு, அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துட்டோம் பார்ட் 5. இதோட என்ன நடக்க போது நம்ம பார்ப்போம் மக்களே. ஏன்னா இதோட தான் அந்த சம்பவம் ஆரம்பிச்சிருக்கு. பார்ட் 4ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதோட தான் ஆரம்பிக்குது மக்களே. கடைசியாக நம்ம வந்து அந்த மலை தூரம் பாருங்கள், அவர் தப்பிக்க முடியாமல் வந்துட்டு மலை தூர வச்சுருவார் மம்முக்கா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட என்ன நடக்க போது நம்ம பார்த்துடலாம் மக்களே. இந்த பார்ட் 5ல் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குது, நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். பார்க்குற மீனுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறைய வீடியோ இதேமாரி நம்ம சேனலில் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிரம்மயுகம் படத்தோட பார்ட் 5 பார்த்துடலாம். லெட்ஸ் அண்ட் கோ. இதோட இவர் தவிக்க முடியாது மக்களே, மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த மழை இப்போதைக்கு நிக்க வாய்ப்பே இல்லை. சில முறை வாரக்கணக்கா, மாசக்கணக்கா, வருஷக்கணக்கா நின்று பெய்யும். உச்சத்துல இருக்கிற வியாழன் காலத்தை பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்கான். அந்த கூத்து கட்டுறவ இங்க இருந்தப்போ 3 வருஷம் நிக்காம பெஞ்சது. 3 வருஷமா மழைனாலையும் இருட்டினாலையும் ராத்திரிக்கும் பகலுக்கும் வேறுபாடே தெரியல. அவன் நினைவு அழிஞ்சு போச்சு. பாவம், சித்த பிரம பிடிச்ச மாதிரி உளறனான். அதனாலதான் அவன் கொண்டீங்களா? இல்ல, கூத்த கற்றவனுக்கு கூத்தாட தெரியணும், பாடனா இருந்தா பாட தெரியணும். அதெல்லாம் தெரியலன்னா பூமிக்கு பாரமா வாழக்கூடாது. சங்கீதம் ஒரு தெய்வ கலை. பாட்டு மூலம் பாவத்தை கழுவுற மோட்சத்துக்கான பயணம். அது பொண்ணுல அவமதிச்சு வாழ்றவங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. இதே பிரமயுகம், கலியுகத்தோட ஒரு கோர முகம். 1000 வருடங்களா நீண்டு நிலைச்சிருக்கிற கொடுமைகளின் உச்சம். பிரமயுகத்தில் தெய்வத்துக்கு பூஜை செய்யறதால உபயோகம் இல்லை, சடங்கு சம்பிரதாயங்களுக்கெல்லாம் மதிப்பில்லை. தெய்வத்தோட வெளியேற்றத்துல தான் பிரமயுகமே ஆரம்பிக்குது. நீ என்னதான் சத்தமா அவன் புகழ் பாடினாலும் அவனுக்கு கேட்காது. கலியுகத்தோட பாதி இதுதான் வந்து பிரம்மயுகம். நான் போறேன். மழை நின்றாதானே. நினைச்சேன், அது தப்பாயிடுச்சு. உங்க எல்லாருக்கும் ஒரே உணர்ச்சி தான் இருக்கு, பயம். மழை பெய்தாலும், காத்தடிச்சாலும், இடி இடிச்சாலும் பயம். சத்தத்தை பாருங்க மக்கள், என்ன சத்தம் வருது? பயத்தில் நான் தெரியாம எதோ பேசிட்டேன். சும்மா என்ன மன்னிக்கணும். நான் பாடுறேன். எசமா எப்பெல்லாம் சொல்றீங்களோ அப்பெல்லாம் வேண்டாம். நீ இங்க இருக்கிறது இப்ப எனக்கு அசௌகரியமா இருக்கு. நீ இனி பாட வேண்டாம். பார்க்குறாரு சமையலுக்காரரு, இங்கேயும் கூட்டிகிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன்.
இது என்னது? சூறா கஞ்சி மாரி இருக்கு. இல்லை இதை கொடு. கல்லா? எங்கள் ஊரில் இப்போ விதைக்கிற காலம். எங்களோட குடிசை ஒரு அருவிக்கரையில் இருக்கு. அது கூழாங்கற்கள் நிறைஞ்ச ஒரு மலையடி வாரம். அடிவாரம் மொத்தமும் இப்போ ஆவாரம்பு பூத்திருக்கும். நல்ல செம்மண் பூமி. எங்கள் தேவைக்கு போக மீதி நல்லா வித்துருவோம். குடிசையை சுற்றி சாமி மரவள்ளியும் விளைஞ்சுக்கிறாங்க. நானும் அம்மாவும் மட்டும்தான். பாவம், அம்மாவோட கையெல்லாம் வேலை செஞ்சு நிறைய தழுவு. அப்படி வாங்கி கொடுத்தது தான் இந்த கடுக்கு. நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமல் என்னை எதிர்பார்த்துட்ருப்பா. பாவம். உன்னோட வீட்டில் யாரும் இல்லை, தனியாள். பழக்கம் இல்லை. நினைவுகளையும் வேதனையும் மறக்க இது நல்ல பானம். வேண்டாம், அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். நம்மளோட அந்த பிறவி ஒரு தவறு தானே. இங்கே வந்துருச்சு அந்த சங்கிலி. என்னடா இது? என்ன உருவம் இது? ஓ, 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 பார்த்துருப்பீங்க மக்களே. ஆனால் கனவு இந்த உருவமே வித்தியாசமாக இருக்கு. அதுதான் வந்து சாத்தான். இங்கே நான் இப்படி இருக்கு இடமே. அவர் சொன்ன மாதிரி மழை தூரிக்கிட்டே தான் இருக்கு. மம்முக்கா சொன்ன மாதிரி. தோன்றாரு.
மண்ணு தூண்டுறாரு. யாருக்கு? எதுக்காக இந்த குழி? உனக்கு தான். வீட்டுக்கே ஓடுறாரு. எங்கேயும் தவிக்க முடியாது. எப்பா வயிறு வலிக்குது அவருக்கு. இப்படி வயிறு வலிக்குது அவருக்கு. ரத்தமா? ஆமா. ஒண்ணுமே புரியப்படுதா? வயசான ஒரு முறை ஆயிட்டாரு. திருப்பூரம் வந்துட்டார். இங்கே அவருக்கு அந்த எல்லையை விட்டு தாண்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். தாண்டினாரும் இந்த மாதிரி ஆயிடுவார். மாமுக்கா நிற்கிறாரு பாருங்க. வாடா ராசா வா. என்ன கேட்காம போனது நியாயம் இல்லை. இதுதான் நான் மரியாதை. அனுமதி வாங்கிட்டு போயிருக்கலாம். இப்படி ரத்தம் கக்கணுமா? தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிக்கணும், நான் போக அனுமதிக்கணும். இப்படி கேட்டா போதாது, தாழ்மையோட கேட்கணும். அடியில் போக அனுமதி தரணும். நான் போக சம்மதிக்கணும்.
உனக்கு போக அனுமதி இல்ல. வேற மாதிரி வா. அந்த சிரிப்பே போதும் மக்களே. எப்படி சிரிக்கிறாரு பாருங்க. வா. இந்த குடி. என்னால தப்பிக்க முடியல. முடியாது. நீ மட்டும் இல்லை, அந்த நுழைவாயில தாண்டி உள்ள வந்த யாரோ தப்பிச்சதே இல்லை. இது ஒரு பொறி. இதுல இருந்து விடுபட நினைச்சா இன்னும் இறுக்கமாகும். காலம் போக போக நினைவுகளை அழிக்கிற ஒரு மாயப்பொறி. எனக்கு எதுவும் புரியல. இந்தா, இதை முழுங்க. வலி குறை. இங்க எப்ப வந்த நினைவு இருக்கா? இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னால. கொஞ்ச நாளா இல்ல மாசமா? அவர் தாடியை பாருங்க மக்களே. எத்தனையோ வருஷத்துக்கு வந்த மாதிரி இருக்காரு. வயசாயிருச்சு நினைவு இருக்கா? பாருங்க. அவர் சொல்றது கரெக்டு தான். எல்லாமே மறந்துருச்சு. போகட்டும். உன்னோட அம்மா பேரு நினைவு இருக்கா? எல்லாத்தையும் மறைச்சிட்டாரு. எனக்கு எதுவும் நினைவில்லை. ஒன்றும் புரியல. எனக்கு என்னாச்சு? அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. நேரா காட்டுறேன், வா. வா. என்னத்தை காட்ட போறது தெரியலையே. ஏறி வா. இது யாரு? நம்மள மாதிரி இந்த பொறியில மாட்டின மனுஷன் தான் இங்க கிடக்குறான். இந்த மாளிகையோட எசமா. காலம் கடந்தப்போ பேரையும் வந்த காரியத்தையும் மறந்து சித்த பிரம்ம பிடிச்சி தெரிஞ்சாரு. சங்கிலியில கட்ட வேண்டியதாயிடுச்சு. இதான் சாத்தன் அடக்க வந்த கொடுமன் போட்டி. ஓ, இவரு தான் குழுமன் போட்டியா? அப்ப அவரே என்னடா இது? இதுதான் மம்முக்கா. எது
போட்டின்னா கீழே இருக்கிறது இவரு தான் வந்து சாத்தன். சாத்தன் இப்பதான் எனக்கு கதையே புரிஞ்சிருக்கு மக்களே. அடுத்தவனோட உருவத்தை எடுத்துக்கிட்ட ஆட்டுத்தோல் போத்துன சென்னாய், ரத்தமும் சதையும் உள்ள மனுஷனை போல இந்த மாளிகையில நம்ம கூட சேர்ந்து வசிக்குது. நல்லா கூர்ந்து கவனிச்சா தெரியும், அது மானுட பிறவி இல்லை, அதுக்கு இருதயம் இல்லை, அது தெய்வத்தால படைக்கப்படல, அது மரணத்தோட பிம்பம். அதிகார போதையில அடுத்தவங்களை அடிமையா நடத்துற சாத்தன், அது தன்னை சுத்தி ஏற்படுத்திக்கிட்ட ஒரு அதிகார வளையம் இருக்கு. ஒரே சமயத்துல எசமானாவும் அடிமையாவும் இருக்கும் அந்த சாத்தன். நாம் அந்த வளையத்துக்குள்ள இருக்கோம். இதுல இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது. மக்களே, நம்ம இதோட முடிச்சுக்குவோம் இந்த பார்ட் 5. இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் மக்களே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. வேற மாதிரி சம்பவமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல. இப்போ இருக்கிறது வந்துட்டு எஜமா இல்லையா மக்களே, அவர் இல்லையா, அந்த குண்டோமன் போட்டி இருக்காரு பாருங்க, அவர் இல்லையா, அது வந்து சாத்துனா மக்களே. அது எனக்கு புரியவே இல்லை. அதனால தான் அவருக்கு அந்த அவ்வளோ பவர் இருக்குது பாருங்க. வேற மாதிரி வந்து கதையை நவுத்திக்கிட்டு போகிறாங்க. செம்மையாக இருக்குது. அந்த உண்மையான எஜமா வந்துட்டு மேலே வந்து சங்கிலி போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள், யாரும் போகக்கூடாதுன்னு. அது வந்து எஜமான மக்களே கடைசியில் வந்துட்டு செத்துட்டாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த துணியை போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க பாருங்கள். வேறு லெவல் சம்பவமாக இருக்குது. என்ன தான் நடக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, விறுவிறுப்பாக போகுது. சாத்தன் பாருங்கள் வேறு லெவல் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மம்முக்காவோட ஆக்டிங் வேறு லெவல் மக்களே. இந்த பார்ட் 5ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சிரிப்பு, சமையலுக்காரரு அப்புறம் வந்து தேவன், அவங்க 2 பேரும் வந்து பேசிக்குவாங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. அவங்க இதோட அந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்க போகிறாங்க தானே வந்து நவுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதையை எப்படி தான் நவுத்த போகிறாங்க நம்ம பார்ப்போம் மக்களே. ஏன்னா வந்து அந்த கேம் வச்சு விளாண்டுருப்பாங்க பாருங்கள். இவரோட விதி யார், தேவனோட விதியை வச்சு விளாண்டுருப்பாங்க பாருங்கள். இந்த விதியினால் வந்து மாட்டிக்குவாரா இந்த இடத்துல, அது தெரியல மக்களே. கண்டிப்பாக வேறு லெவல் சம்பவமாக இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக போகுது மக்களே. அதை வந்து அழகாக வந்து நவுத்திட்டு போகிறாங்க பாருங்கள். இந்த படத்தோட டைரக்டர் வேறு லெவல் சம்பவம் பண்ணி வச்சுருக்காரு மக்களே. ராகுல், அவர் வேறு மாதிரி சம்பவம் பண்ணி வச்சுருக்காரு மக்களே. ராகுல் மக்களே, தொடர்ந்து நம்ம பார்ட் 6 பார்ப்போம் மக்களே. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த ரியாக்ஷன். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒரு நல்ல வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.